Welcome to Success Max Summer Speed. Hi students, exercise 1.5 third sum பாருங்க. An amount of 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8% and 9% per annum respectively. அதாவது 65,000 அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டோட்டல் ஆனுவல் இன்கம் இஸ் 4,800. அதாவது அந்த ஃபஸ்ட் ஒவ்வொரு பாண்ட்லேயும் 6%, 8%, 9% 3 பாண்ட்லேயும் இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்போது அந்த இன்ட்ரெஸ்ட் மூலயமா அவங்க கிடைக்கிற அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 4,800. லெட் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட் பாண்ட் அதை நம்ம என்ன எடுக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அதாவது 65,000 3 பார்ட்டாக அதை பிரித்து போடுறாங்க. அது ஃபஸ்ட்டு பாண்டில் அவங்க போடுற அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் பாண்ட் என்ன எடுக்கிறோம், ஒய்ன்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் தேர்ட் பாண்ட் என்ன எடுக்கிறோம், இசட்னு எடுக்கிறோம். இப்போ 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 65,000. ஸோ அப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட், த டோட்டல் ஆனுவல் இன்கம் இஸ் ₹4,800. அதாவது இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கும்பொழுது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டு 4,800. அப்படின்னா அதுக்குரிய ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ 6% ஆஃப் ஃபஸ்ட் பாண்ட் ப்ளஸ் 8% ஆஃப் செகண்ட் பாண்ட் என்ன எடுத்திருக்கோம், ஒய்ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 9% ஆஃப் தேர்ட் பாண்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க, 4,800 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 6% அப்படின்னாக்கா 6/100 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 8/100 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 9/100 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 4,800. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே டினாமினேட்டில் 100 இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே டினாமினேட்டில் 100 காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ நாங்கள் என்ன கிடைக்கும், 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 4,800 கிடைக்கும். இந்த 100 ஆப்போசிட்டில் எடுத்து வந்தீங்கன்னா என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்படின்னா 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு இந்த 00வும் இங்கே அப்படியே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் 600 மோர் தென் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். அதாவது தேர்ட் பாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் பாண்டை விட 600 ரூபாய் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுதலாம் பாருங்கள். அதாவது 9% ஆஃப் இசட். அதாவது தேர்ட் பாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா செகண்ட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டை விட 600 அதிகமாக இருக்கும். அப்படின்னா செகண்ட் பாண்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 8% ஆஃப் ஒய். இது செகண்ட் பாண்டு, அதை விட எவ்வளோத்துல அதிகமாக இருக்கும், 600 அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 9z/100 எழுதுவோம். இதை எழுதும்போது 8y/100 ப்ளஸ் 600. ஸோ இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த 100 ஆப்போசிட்டில் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் இல்லையா. இப்போது எக்ஸ்ஒய் 600 இந்த 00ங்க. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கிற மீனிங், அதாவது இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர்லையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டினாமினேட்டரில் 100 வந்து 9z/100. ஸோ இந்த 100க்கும் 100க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 8y ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன ஆகிடும், -8yன்னு வரும். ஸோ 9z minus 8y ஈக்குவல் டு 60,000 கிடைக்கும். ஸோ இதை எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒய் டேர்ம் நம்ம எழுதுவோன்றதுனால -8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 60,000. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இந்த கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஒவ்வொரு பாண்ட்லேயும் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, காஷியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1 1 1 65,000. அதாவது அவங்க 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 65,000 அப்படின்போது அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000 இருந்தால் 1 1 1 அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதிக்கும். செகண்ட் வந்து அதனுடைய பர்சன்டேஜ் 6 8 9.
இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது அதுக்கு வர அமௌண்ட் வந்து 4,80,000. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா 0, இங்கே -8, இங்கே 9 ஈக்குவல் டு 60,000. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே இந்த கார்னர் 3 places 0 கொண்டு வரணும். ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த பிளேஸும் 0 கொண்டு வந்தாகணும். அப்படின்னா இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 6ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ரோவில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே எதால் மல்டிப்ளை பண்ணோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் R2 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் ரோவை நான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவை என்ன பண்ணுறீங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6 6 6. இந்த 65 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னாக்கா 390 கிடைக்கும். 390, அது கூட அந்த 3 zeros, 1 2 3 zeros, அப்படின்னா 3,90,000 கிடைக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், R2 மைனஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே -6 -8 -9, இங்கே -4,80,000. ஸோ இது 2 0 ஆகிடும். இங்கே -2, இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்களா -3. இது 4 lakhs அப்படின்றதுனால இதுலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 zeros அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 48லேருந்து என்ன பண்ணுறீங்க, 39 மைனஸ் பண்ணி ஆகணும். 48லேருந்து 39 நீங்கள் மைனஸ் பண்ணிங்களா என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ அப்படின்னா 90,000. ஸோ என்னுடைய சைன் வந்து மைனஸ். ஸோ அப்படின்னா செகண்ட் ரோ 0 -2 -3 -90,000. தேர்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. 0 -8 9, இங்கே 60,000. தேர்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பிளேஸ் வந்து 0 ஆகிடும். அப்படின்னா இந்த பிளேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரோவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 8 ஆகிடும். ஸோ அதுலேருந்து இந்த R3 மைனஸ் பண்ணியாகும். ஸோ R3யில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது R2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து எது R3 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ R1 R2 அப்படியே எழுதிக்கோங்க. 1 1 1, இங்கே 65,000. செகண்ட் ரோவில் 0 -2 -3 -90,000. ஸோ R3யில் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோ ஃபுல்லாகவே எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 -8 -12, இந்த இடத்துல மைனஸ், இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 36. அதில் ஆல்ரெடி 4 zeros இருக்குது. 1 2 3 4 zeros இருக்குது. நெக்ஸ்ட்டு R3 அதில் தான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நெகட்டிவ் சைன் அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றிக்கோங்க. 0, இங்கே +8 ஆகிடும். இங்கே -9 வரும். இங்கே -60,000. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்களா, இங்கேயும் 0 இங்கேயும் 0, ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -21. இதுவுமே ரெண்டுமே ஒரே சேம் சைனில் இருக்குது. ஸோ அங்கே 4 zeros, 4 zerosன்றதை அப்படியே எழுதிக்குவாங்க. 1 2 3 4 zeros. இந்த 6ஓட 6 ஆட் பண்ணிங்கன்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1 42 கிடைக்கும். 4,20,000 கிடைக்கும். ஸோ அப்போ நாங்கள் 0 0 -21 -4,20,000 கிடைக்கும். ஸோ இப்போ அந்த லாஸ்ட் ரோ வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம். இது ஃபஸ்ட்டு எதோட வேல்யூ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸாக இருக்கும். இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ், இது இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அப்போ நாங்கள் -21z ஈக்குவல் டு -4,20,000. ஸோ இசட் ஈக்குவல் டு இது ஆப்போசிட்டில் நம்ம கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 21 மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே 21 வந்து இங்கே 2 times 42. ஸோ இங்கே பேலன்ஸ் இருக்கும் 4 zeros. ஸோ 1 2 3 4 zeros. அப்படின்னா இசட்டு 20,000. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி எழுதலாம், -2y -3z -2y -3z ஈக்குவல் டு -90,000. இதை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம்னாக்கா எல்லாத்துலேயுமே இந்த காமனாக இருக்குது, அந்த மைனஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் நம்ம மாற்றிக்குவோம். ஸோ அப்படின்னா 2y நம்மளுக்கு தெரியாது. இங்கே ஆப்போசிட் சைடில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இங்கேயும் ப்ளஸ் 90,000 கிடைக்கும். இங்கே 3 இசட்டோட வேல்யூ 20,000. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும், 60,000 கிடைக்கும். இங்கே 2y ஈக்குவல் டு 90,000. ஸோ இங்கே 2y ஈக்குவல் டு 90,000 மைனஸ் 60,000. ஸோ 60,000 மைனஸ் பண்ணிங்களா என்ன கிடைக்கும், 30,000 கிடைக்கும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்,
15,000. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆன்சரையும் எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது. ஒய்க்கு அதாவது ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இசட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 20,000 ஈக்குவல் டு 65,000. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 20 இது ஒரு 15 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 35,000 கிடைக்கும் ஈக்குவல் டு 65,000. ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 65,000 மைனஸ் 35,000 மைனஸ் பண்ணிக்கலாம் என்ன கிடைக்கும், 30,000 கிடைக்கும். therefore price of first bond is ஃபஸ்ட்டு பாண்டில் எவ்வளோ தூரம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க 30 rupees 30,000. price of second bond is rupees 15,000. price of third bond is rupees 20,000. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 65,000 கிடைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 65,000 வருதுங்களா. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.